ஒரு தேர்தல் முடிவு அத வெறும் எண்களோட கணக்கு மட்டும்தானா? இல்ல, அது ஒரு தொகுதியோட மொத்த கதையும் நமக்கு சொல்லும். தமிழ்நாட்டுல இருக்கிற முடக்குறிச்சி அப்படி ஒரு ஆழமான கதையை நமக்கு சொல்லுது. இது யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறத பத்தின ஒரு ஆய்வு மட்டும் இல்ல. இது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், மக்களோட பொறுமை, அப்புறம் ஒவ்வொரு ஓட்டும் எப்படி ஒரு தொகுதியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குதுங்கிறத பத்தின ஒரு விரிவான பார்வை. வாங்க இந்த தரவுகளுக்குள்ள நாம பயணிக்கலாம். இந்த கதையோட மையப்புள்ளியே இந்த எண் தான், 281. 2021 மொடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல்ல இதுதான் வெற்றி வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒரு தொகுதியில வெறும் 281 ஓட்டு ஒருத்தரோட தரைவிதியே முடிவு பண்ணிருக்கு. இங்கதான் ஒவ்வொரு ஓட்டுக்கும் உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிய வருது. இது ஏதோ அதிர்ஷ்டத்துல கிடைச்ச வெற்றி இல்ல, இது அந்த தொகுதியில புதைஞ்ச கிடக்கிற ஆழமான பிரச்சனைகளோட மிக தெளிவான ஒரு வெளிப்பாடு. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க. 2016ல வெற்றி வித்தியாசம் 2000க்கும் மேல இருந்துச்சு. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல அது வெறும் 281 சுருங்கிடுச்சு. அதே நேரத்துல வாக்குப்பதிவும் கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு, ஆனா மக்கள் மத்தியில இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. இந்த எண்கள் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. மக்களோட இந்த அதிருப்தி எங்க போகுது? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வளர்ச்சி இடைவெளி. அதாவது மக்களோட அன்றாட தேவைகளுக்கும் நிர்வாகம் அவங்களுக்கு கொடுக்கிற சேவைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பிளவு. பல வருஷமா மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை கண்டுக்காம விடும்போது அவங்களோட விரக்தி தான் ஓட்டுப்பெட்டியில இந்த மாதிரி மெல்லிய வித்தியாசங்களா வெளிப்படுது. இது ஒரு கட்சி மேல இருக்கிற கோபம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயுமே ஒரு சோர்வு வந்ததோட அறிகுறி. இந்த ஒரு வரி போதும் மொடக்குறிச்சியோட நிலையை நம்ம புரிஞ்சுக்க. இது சிவகிரி பழமங்கலம் சாலையோட கதை. 20 வருஷத்துக்கும் மேல பழுதடைஞ்சு குண்டும் குழியுமா கிடக்கிற ஒரு சாலை. இது வெறும் போக்குவரத்து பிரச்சனை இல்லைங்க, இது நிர்வாகத்தோட தோல்விக்கு ஒரு நிரந்தர சின்னமா மாறிடுச்சு. மக்களோட அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற ஒரு பிரச்சனை இத்தனை வருஷமா தீர்க்கப்படாம இருக்கும்போது அது அவங்க நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். அந்த ஒரு சாலை மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த வரைபடம் காட்டுற மாதிரி பிரச்சனைகள் பல கிளைகளா பரவி நிக்குது. தலைமுறையா தொடர்ற தண்ணீர் தட்டுப்பாடு, கிராமப்புறங்களை முடக்கி போடுற மோசமான சாலைகள், படிச்ச இளைஞர்களுக்கு தகுந்த வேலையே இல்லாத ஒரு சூழல், அப்புறம் உயர்கல்விக்கு போதுமான வாய்ப்புகள் இல்லாதது. இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களோட அதிருப்திங்கிற நெருப்புக்கு எண்ணெய் ஊத்திட்டே இருந்திருக்கு. இந்த எண்ண பாருங்க, 412 கோடியே 12 லட்சம் ரூபாய். இது ஒரு பெரிய குடிநீர் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. ஆனா இந்த எண் ஒரு தீர்வை காட்டுறதை விட பிரச்சனை எவ்வளவு பெருசு, எவ்வளவு காலமா இருந்திருக்குங்கிறது தான் நமக்கு காட்டுது. இவ்ளோ பெரிய திட்டம் தேவைப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பல வருஷமா மக்களோட அடிப்படை உரிமையான குடிநீர் கூட சரியா கிடைக்கலங்கிறது தான் இதோட கசப்பான உண்மை. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கதை தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற இந்த மொடக்குறிச்சி தொகுதியில தான் நடக்குது. இது கிராமப்புறங்களையும் கொஞ்சம் நகர்ப்புற பகுதிகளையும் கொண்ட ஒரு கலவையான தொகுதி. இங்க இருக்கிற விவசாயிகளோட வியர்வையும் இளைஞர்களோட கனவுகளும் தான் இந்த தேர்தலோட முடிவை வடிவமைச்சிருக்கு. இந்த மண்ணோட குரலை நாம கண்டிப்பா கேட்கணும். சரி, இப்ப பதவியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்திறனை தரவுகளோட அடிப்படையில கொஞ்சம் நடுநிலையா ஆய்வு செய்வோம். இது எந்த ஒரு தனிப்பட்ட விமர்சனமும் கிடையாது, இது மக்கள் கொடுத்த தீர்ப்போட ஒரு செயல்திறன் அறிக்கை. ஒரு தலைவரோட உண்மையான வெற்றி அவங்க தேர்தல்ல ஜெயிக்கிறதுல இல்ல, அவங்க செய்யற சேவையில தான் அளவிடக்கறணும். இந்த அட்டவணை ஒரு தெளிவான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, அப்புறம் மக்கள் மத்தியில நம்பிக்கையை உருவாக்குறது. இந்த 3 முக்கியமான பிரிவுகள்லயுமே செயல்திறன் குறைவுன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதோட விளைவு என்ன? வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காகிதத்துல தங்கிடுச்சு, ஆனா மக்களோட வாழ்க்கையில எந்த உண்மையான மாற்றமும் ஏற்படல. ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும், மக்களோட கண்ணியத்தை மதிக்கிறதுன்னா அவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் பொறுப்புணர்வோட பேசுறதும் தான். அதுதான் நம்பிக்கையோட அடித்தளம். இப்போ இருக்கிறவருக்கு முன்னாடி இருக்கிற இந்த சவால்களை பாருங்க. வெறும் 0.16% வாக்கு வித்தியாசத்துல கிடைச்ச வெற்றி ஒரு வலுவான மக்கள் ஆதரவை காட்டாது. அதோட அவரோட கட்சிக்கு தமிழ்நாட்டுல பெரிய அடித்தளம் இல்லாதது, பெரிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாதது, அப்புறம் வயது மாதிரியான காரணிகள் எல்லாம் அடுத்த தேர்தல்ல பெரிய தலைகளா மாற வாய்ப்பிருக்கு. இந்த பலவீனங்கள் தான் மாற்றத்துக்கான கதவுகளை அகலமா திறந்து வைக்குது. இதுவரைக்கும் பிரச்சனைகளை நாம கண்டறிஞ்சோம். இப்போ தீர்வுக்கான வழிய பத்தி பார்க்கலாம். இந்த அறிக்கையில ஒரு சதுர்முக வியூகம், அதாவது ஒரு 4 முனை வியூகம் முன்மொழியப்பட்டிருக்கு. இது வெறுமனே ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி இல்ல, நாம பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு காணலாம்ங்கிறதுக்கான ஒரு தெளிவான செயல்திட்டம் மாதிரி இது இருக்கு.
இந்த வியூகத்தோட முதல் அம்சம் ஆக்கப்பூர்வமான தாக்குதல். அதாவது பதவியில இருக்கிறவரோட தோல்விகளை ஆணித்தரமா மக்கள்கிட்ட கொண்டு போறது. ஒரு சாலைய சரி செய்ய 20 வருஷம் ஆகுமாங்கிற மாதிரி எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்விகளை எழுப்பணும். நிறைவேற்றப்படாத வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி நிர்வாகத்தோட பொறுப்பின்மைய வெளிச்சம் போட்டு காட்டணும். 2வது அம்சம் ஸ்திரத்தன்மையும் நம்பிக்கையும். இப்போ இருக்கிற நிச்சயமற்ற நிலைக்கு பதிலா ஒரு நிலையான நம்பகமான ஆட்சியை கொடுப்போன்னு உறுதியளிக்கணும். நலத்திட்டங்கள், பென்ஷன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம மக்களை சென்றடையும்னு சொல்றது மூலமா மக்களோட மனசுல ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்க முடியும். நிலையான நிர்வாகம்ங்கிறது மக்களோட அடிப்படை எதிர்பார்ப்பு. 3வது அம்சம் புதுமையான தீர்வுகள். பழைய பிரச்சனைகளுக்கு புதிய பதில்களை கொடுக்கணும். விவசாயிகளோட வருமானத்தை அதிகப்படுத்த ஒரு வேளாண் பதப்படுத்தும் பூங்கா, இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தீர்வா நவீன திறன் மேம்பாட்டு மையங்கள், இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்கள் விரக்தியில இருக்கிற ஒரு சமூகத்துக்கு எதிர்காலத்து மேல ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். 4வது இறுதி அம்சம் பாதுகாப்பு. சமூகத்துல இருக்கிற பெண்கள், சிறு விவசாயிகர்கள், தொழிலாளர்கள், சிறுபான்மையினர் மாதிரி நலிந்த பிரிவினருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருப்போன்னு உறுதியளிக்கணும். சமூக நல்லிணக்கத்தையும் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் ஒரு மைய வாக்குறுதியா கொடுத்து எல்லா தரப்பு மக்களோட நம்பிக்கையையும் பெறணும். இதுவரைக்கும் நாம மொடக்குறிச்சியோட குறிப்பிட்ட விவரங்களை பார்த்தோம். இப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பரந்த பாடங்களை பத்தி யோசிக்கலாம். தரவுகளையும் மக்களோட குறைகளையும் தேர்தல் வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தாம அதை எப்படி ஒரு சிறந்த வெளிப்படையான ஆளுகைக்கான அடித்தளமா மாத்துறது. இது வெறும் அரசியல் இல்ல, இது ஜனநாயகத்தை வேர் மட்டத்துல செயல்பட வைக்கிறத பத்தினது. முக்கியமா மக்களின் தரவுகளை ஆளுகைக்காக பயன்படுத்தும் போது ஒவ்வொரு குடிமகனின் தனி உரிமையையும் சம்மதத்தையும் மதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் பொறுப்புள்ள நிர்வாகத்தோட அடையாளம். இந்த உறுதிமொழி பத்திரத்தை பாருங்க. இதுதான் தரவுகளை செயலாக மாத்துறதுக்கான ஒரு உதாரணம். மக்களோட முக்கிய குறைகளான சாலை, தண்ணீர், வேலைவாய்ப்பு, இந்த 3க்கும் தெளிவான காலக்கெடுவோடு கூடிய திட்டங்களை முன்வைக்கணும். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு செயல் திட்டம். இதுதான் உண்மையான தலைமை பண்பு. மக்களோட குறைகளை காது கொடுத்து கேட்கறதுல இருந்து அதை தீர்த்து வைக்கிற வரைக்கும் பயணிக்கிறது. கடைசியா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க நான் விரும்புறேன். ஒரு ஆட்சியாளரோட செயல்திறன் தரவுகளோட அடிப்படையில தொடர்ந்து அளவிடப்பட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையா விவாதிக்கப்படும்போது ஜனநாயகம் இன்னும் சிறப்பா செயல்படுமா? முடக்குறிச்சியோட கதை நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா காட்டுது. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பொறுமையா இருக்கலாம், ஆனா எதையும் மறக்க மாட்டாங்க. தரவுகளோட வெளிச்சத்துல ஆளுகைங்கிறது பொறுப்புணர்வோட இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.